தெய்வத்தோட அனுகிரகம் நம்ம ஆற்றுல இருக்கா, தெய்வ சக்தி நடமாட்டம் நம்ம ஆற்றுல இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு சில இது இருக்குது, அணுகுமுறைகள் இருக்குது. அந்த ஃபீல் நமக்கு தெரியும் நன்னா. அதாவது ஆற்றுல வந்துட்டு பள்ளி சத்தமிடும், ஆற்றுல பள்ளி இருக்கும், பள்ளி நடமாட்டம் இருந்தாலே தெய்வத்தோடைய இது இருக்குன்னு தான் அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, பட்சிகள் ஆற்றுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும். அந்த மாதிரி வந்துட்டு போச்சுனாக்க தெய்வ சக்தி ஆற்றுல இருக்குதுன்னு அர்த்தம். பட்சி கூடு கட்டிட்டுனா ரொம்ப விசேஷம். அந்த கூட்டை தயவு பண்ணி கலைச்சிடாதீங்கோ. அது எந்த இடத்துல கட்டினாலும் கட்டட்டோன்னு விட்டுருங்கோ. கூடு கட்டியாச்சுன்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆற்றுல வந்துட்டு ஏதாவது நல்ல காரியங்கள் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். கெடுதலாகவே பேசாமல் அடிக்கடி நல்ல காரியங்கள் என்ன மாதிரி யாரை பற்றி நம்மளுக்குன்னே இல்லை, இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் அதை பற்றி பேச, இந்த மாதிரி நல்ல காரியங்களை பற்றி அடிக்கடி நம்ம நிறையா பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்கும். இந்த பள்ளி நம்ம ஆற்றுல அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்ததுனாக்க கண்டிப்பான முறையில் தெய்வ அனுகிரகம், குலதெய்வத்தோட அனுகிரகம், தெய்வத்துடைய அனுகிரகம் நம்ம ஆற்றுல நிரம்பி இருந்தால் மட்டுமே பள்ளி நிறைய ஆற்றுல நடமாட்டம் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி சாமி ரூமில் அந்த பள்ளி நீங்கள் விளக்கேற்றும் பொழுதோ இல்லை வந்துட்டு போச்சுனாக்க தெய்வமே வந்து விளக்கேற்றுறதையோ இல்லையோ இப்போ இந்த நம்ம என்ன பூஜைக்கு பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸோ ரூமில் பூஜை ரூமில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். பட் ஆற்றுலையே உங்களுக்கு பள்ளி நடமாட்டம், இந்த மாதிரி பட்சிகளோட நடமாட்டம், அதெல்லாம் பூச்சிகள், இந்த பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி எந்த பூச்சிகள் அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு போய் இருந்தால் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்குது.